கல்வி தமிழ் வளர்ப்போம். அனைவருக்கும் வேலூர் கம்பன் கழகத்தின் சார்பாக இனிய வணக்கத்துக்குரிய பெரியவர் SNK ஐயா அவர்களுடைய திருமகள் மகாலட்சுமி அவர்களை பெரியவர் ஐயா சார் கொஞ்சம் சார் நானே சார் கொஞ்சம் முன்னாடி சார் சார் நீங்கள் சார் கொஞ்சம் உள்ள சார் கொஞ்சம் சார் அவர் சார் ஓகே சார் முன்னாடி வந்துருங்க. ஓகே சார் நேரா பாருங்க சார். ஓகே சார் கரெக்டாக சார் அப்படியே இருக்கு சார். ஓகே 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 ஐயா சிவக்கொழுந்து அவர்கள், வேலூர் கம்பன் கழக தலைவர், வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைத் தலைவர், பசுமை நாயகன் மரியாதைக்குரிய முனைவர், மரியாதைக்குரிய குடியேற்ற முத்தமுத்து வைத்தியத்தினுடைய நிறுவனர், தலைவர், பெரும்புலவர், கழக நிறுவனர் ஐயா S. முத்துசாமி முதலியார் அவர்களின் பெருமைக்குரிய குடும்பத்தினர், ரோட்டரி மாவட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இங்கு வருகை தந்துள்ள ஐயா மதுநாத் அவர்களே, ஐயா அப்துல் காதர் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்துள்ள தமிழ் அறிஞர்களே, இங்கு வருகை தந்துள்ள வேலூர் பொது அங்கம் பிறந்து எழுந்து துடித்தலும் பொங்கு தமிழை மறைப்பு. இரண்டாம் இடம் தியானேஸ்வரன், மூன்றாம் இடம் வந்துட்டு வேணும் இங்க பாருமா கை கூட தட்ட மாட்டேன்றாரு யாரு. இரண்டாம் இடம் தியானேஸ்வரன், மூன்றாம் இடம் செல்வி சத்யா அவர்கள். அடுத்ததாக தனபாக்கியம் கிருஷ்ணசாமி முதலியார் மகளிர் கல்லூரி. இரண்டாம் இடம் ஸ்ரீ பூங்காவனம். மூன்றாம் இடம் ஸ்ரீ பூங்காவனம். இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் ரஜினி குமாரி. 45ஆம் ஆண்டு விழாவிலே பங்கேற்று விழாவை வருகின்ற காலங்களே 3 நாளும் மிக சிறப்பாக நடத்தி கம்பனுக்கு புகழ் சேர்க்கிறோம் இல்லையோ, கம்பன் விழாவை நடத்துவதால் நமக்கு புகழ் கிடைக்கும். நம்முடைய வாழ்விலே நாம் எதற்காக வாழ்கிறோம்,
நாம் வாழ்வதற்கு உண்டான அடையாளம் என்ன என்பதை நமக்கு இந்த சமுதாயம் நமக்கு பறைகாட்டும் என்பதை தான் இந்த நேரத்திலே நான் இதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எத்தனையோ இலக்கியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு கம்பன் கழகங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றி இன்றைக்கு கிட்டத்தட்ட 70 கம்பன் கழகங்களை தாண்டி இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது சொன்னால் கம்பனுடைய காப்பியத்திலே கம்பனுடைய காவியத்தில் இந்த சமுதாயம் எப்படி சிறப்பாக வாழ வேண்டும், இந்த சமுதாயம் குற்றமற்ற சமுதாயமாக எப்படி வாழ வேண்டும், நம்முடைய தலைவர் சொல்லிய போல நம்முடைய சமுதாயம் எப்படி மொழியை காப்பாற்ற வேண்டும் என்பதைத்தான் நாம் உணர வேண்டும் என்பதற்காக தான் இந்த கம்பன்கள். அதனால்தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிற்கு என்ன பெருமை, கம்பன் பிறந்த தமிழ்நாடு, இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. கம்பன் பிறந்ததால் இது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அதே போல இன்னைக்கு யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமி தண்ணில் யாங்களுமே கண்டதில்லை என்கின்ற ஒரு மகாகவி கவிஞரை பாராட்டுகிறார். பாராட்டுகிற கவிஞர் சாதாரண கவிஞர் அல்ல, மகாகவி பாரதியார் பாடிய அந்த வரிகளுக்கு ஒப்பாக இன்றைக்கு கம்பன் கழகங்கள் இன்றைக்கு ஒன்றென்று ஒன்றாக தோன்றி இந்த சமுதாயத்திற்கு கம்பனிலே சொல்லப்பட்ட அறம் வெல்லும், பாவம் தோற்கும், யாரும் பகைவர் எல்லோரும் போர் ஒழுங்கும், புகழ் ஒழுங்காது, அதாவது ஒழுக்கம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது என்கிற கருத்தை எல்லாம் பதிவு செய்து இன்றைக்கு இந்த விழாவை இங்கே இவ்வளவு சீரும் சிறப்பமாக நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். கம்பனிலே காட்டிய அறம், கம்பனிலே காட்டிய தாய்மை, கம்பனிலே காட்டிய நட்பு, கம்பனிலே காட்டிய சகோதரத்துவம், கம்பனிலே காட்டிய ஆட்சி முறை, இதையெல்லாம் நாம் படித்தோமையானால் நிச்சயமாக கம்பன் ஒரு தெய்வீக கவிஞன், அவன் ஒரு வரலாற்று நாயகனாக இந்த கம்பனுடைய காப்பியத்தை படைத்து இந்த சமுதாயத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறான் என்பதை நாம் அறிகின்றபடி முதல் நூலாகிய வால்மீகி எழுதிய ராமாயணத்திற்கும் கம்பன் எழுதிய ராமாயணத்திற்கும் தமிழர்களுக்கு எந்த அளவுக்கு பெருமை சேர்க்க வேண்டும், தமிழ் பாரம்பரியம் பண்பாடு சிதைவில் குறையாமல் எப்படி அந்த காப்பியம் இந்த சமுதாயத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற உயரிய கருத்தை எல்லாம் அங்கே ஒப்பற்ற தன்னுடைய எழுத்துக்களால் இந்த சமுதாயத்திற்கு படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதுதான் கம்பனுக்கு கிடைத்த பெருமை. இன்றைக்கு அத்தனை கம்பனுடைய தாய் கழகமான காரைக்குடி கம்பன் கழகமாக இருந்தால் கிட்டத்தட்ட 85 ஆண்டு 86வது ஆண்டு இந்த விழா, இந்த ஆண்டு கம்பன் விழா அங்கே நடைபெற்றது. ஒரு சகோதர பாசம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆட்சி முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக கம்பராமன் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு அரசியலே நேர்மையாக இருக்க வேண்டும், நியாயமாக இருக்க வேண்டும் என்றால் கம்பனை படியுங்கள். ஒரு குடும்பத்தை எப்படி சிறப்பாக நடத்த வேண்டும் என்று சொன்னால் கம்பனை பாருங்கள். ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் கம்பனை பாருங்கள். இன்னைக்கு அதில் இல்லாத கருத்துகள் இல்லை. அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை முறையிலே நாம் நிச்சயமாக இன்றைக்கு அரசியல் ஏற்றுக்கொண்டால் அரசியலிலே நாம் முதலிடத்துக்கு வர வேண்டும், அரசியலிலே நாம் உயர் பதவிக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் அரசியல் எவ்வளவு தூய்மையாக இருக்க வேண்டும், தாமதத்தை